வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூரில் பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பழுப்பு வண்ணத்தில் இருக்கிற ஒரு நகரம் எவ்வளவு அழகாக இருக்குன்றதை பாருங்கள். இந்த நகரம் பழுப்பு நிறத்தினால இருக்கிறதுனாலே இது பிங்க் சிட்டின்னு அழைக்கப்படுது. ஆங்கிலத்தில் பிங்க் சிட்டின்னு சொல்கிறோம். இந்த நகரத்தை கவனமாக பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி தெரியும். ஒரு நகரம் எவ்வளவு அழகானது, அதனுடைய உள்கட்டமைப்பு, வண்ணம், இதெல்லாம் ஒரு மனிதர்களுக்கு எவ்வளவு அழகுணர்ச்சியை கொடுக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவின் மிக பெருமையான நகரங்களில் இதுவும் ஒன்று. உலக நாடுகளுடைய பல மக்கள் இங்கு போகிறது உண்டு. இதனுடைய அழகை ரசிப்பதற்கு ஒரு அழகான ஒரு நகரம். இது மிக அதிகமான வெயில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஒரு ஜெய்ப்பூரில் உள்ள ஜெய்ப்பூராக இருக்குது. இருந்தாலும் பாருங்களேன், இதனோட ஒளியோட அளவு வெளிச்சம் இருக்கு இல்லையா, மிக அதிகமாக இருக்குது. அதனால் அவ்வளவு நகரமே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜெய்ப்பூருக்கு வரவங்க எல்லாருமே அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வருவாங்க. இந்த பிங்க் சிட்டின்னு சொல்கிறாங்களே, எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு எதிர்பார்ப்போடு வருவாங்க. இவ்வளோ அழகிய நகரம். உங்களில் நிறைய பேர் இந்த நகரங்களை பார்த்துருக்கலாம், பார்க்காதவர்களும் இருக்கலாம். மிக அழகான நகரம். அதை நீங்கள் கண்டிப்பாக ஜெய்ப்பூர் போனால் பார்க்கலாம், இல்லை அந்த காணொலியிலையும் நீங்கள் கண்டு ரசிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஜெய்ப்பூருடைய அழகை பற்றி பேசிட்டோம். இதில் நிறைய அழகான இடங்கள், கோட்டைகள், மஹால்னு சொல்லக்கூடிய நிறைய இடங்கள், மியூசியம், அது போன்ற இடங்கள்லாம் நிறைய காட்சியாக நம்ம பார்க்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது. இதில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும், இவ்வளோ அழகான ஒரு நகரமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். இந்த மக்களும் மிக அழகான மக்கள், மிக கலைநயமும் மிக்க மக்கள். இவங்களை இந்த மக்களை பார்க்குறதே நமக்கு ஒரு பெருமை, இந்திய பெருமை இது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிர்லா மந்திர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. இது என்ன பிர்லா மந்திர் பாருங்கள். ஒரு பெரிய ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டை மோத்தி தூங்கிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு கோட்டை அது. இந்த கோட்டையுடைய அடிவாரத்தில் நகரத்தில் இந்த பிர்லா மந்திர். இந்த பிர்லா மந்திர் அப்படின்னு சொல்கிறது இந்தியாவில் 2 பெரிய குடும்பங்களை பற்றி சொல்லுவோம். டாடா பிர்லான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலி, அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த பிர்லா மந்திர், அவங்க இந்த ஜெய்ப்பூருக்காக அளித்த ஒரு பரிசுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இது லட்சுமி நாராயணன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இங்கே லட்சுமி நாராயணன் கோயில், அதாவது லட்சுமிக்கும் விஷ்ணுவுக்கும் கட்டப்பட்ட கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நகரத்துலேருந்து ஒரு மேடான பகுதியில் இந்த கோயில் அமைந்திருக்கு. சரி, நிறைய நம்ம கற்கோயில்கள்லாம் பார்த்துருக்கோம் நம்ம காணொலியில். இதில் என்ன சிறப்பு, இந்த கோட்டை பக்கத்தில் இந்த இடத்துல என்ன சிறப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இது. இது ஒரு பழமையான கோயில் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 37 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் தான் இது. இது இந்தியா முழுக்க அந்த பிர்லா ஃபேமிலி அவங்க 21 கோயில்கள் கிட்டத்தட்ட கட்டியிருக்காங்க. அதில் ஒரு கோயில் தான் இது. இது ஜெய்ப்பூருடைய ஒரு அழகுன்னு சொல்லலாம், இல்லை கொடுக்கப்பட்ட பரிசுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பிர்லா ஃபேமிலியோட பரிசுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதையே நம்ம பார்க்கணுன்னு சொல்கிறேன்னா, மிகுந்த ஒரு பக்தியும் இந்திய இறையாண்மை மேல் உள்ள மிகப்பெரிய மதிப்பும் இதில் வெளிப்படும். பாருங்கள், நம்ம எப்பொழுதுமே என்ன நினைப்போம், பழங்காலத்து கோயில்கள் தான் மிக சிறப்பாக இருக்கும், மிக பழைய கோயில்கள் மிக சிறப்பாக இருக்கும். நம்ம நிறைய சோழர் காலத்து கோயில்கள், பாண்டியர் காலத்து கோயில்களை பற்றி எல்லாம் பேசியிருக்கோம், கட்டிட கலைகளை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கோம் நம்ம காணொலிகளில். நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போ இது மிக குறுகிய காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் நம்மளுடைய இந்திய இறையாண்மை காரணமாக எவ்வளவு சிறப்பான வடிவமைப்பு, முழுக்க வெள்ளை கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் நீங்கள் பார்க்கலாம், தெரிய ஆரம்பிக்குது. மிக அழகாக இருக்குது. இங்கே வர மக்கள், பெரும்பாலான மக்கள் இந்த இடத்த கண்டிப்பாக பார்த்துட்டு போகிறாங்க. அவ்வளோ அழகாக சிறப்பாக இருக்குது அந்த கோயில். பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். சுற்றி அதை அழகாக பராமரிச்சிருக்காங்க. முழுக்க மலர் தோட்டங்கள்லாம் வச்சு, மல்லிகை பூக்கள், உரத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரே மல்லிகை பூக்கள்லாம் இருக்குது. கோயிலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம், சிறப்பாக அழகாக இருக்குது பாருங்கள். அது இந்த வடிவத்தை நீங்கள் வட நாடுகளில், வட இந்தியாவில் நிறைய இடத்துல இந்த கோயில்களோட வடிவத்தை நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு சிறப்பான கோயில் வடிவம், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இது நமக்கு எதை உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இறைத்தன்மையுடைய வெளிப்பாடுன்றது
கலைகளோட தொடர்புள்ளதுன்றதை வெளிப்படுத்துது. அதை நீங்கள் பார்க்கலாம். எப்போ ஒரு செய்தி நமக்கு நம்ம நாட்டோடையும் பண்பாடோடையும் இணைந்திருக்கிறதோ அது மிகப்பெரிய சிறப்புகளை உருவாக்குது இல்லையா? இப்போ இவ்வளவு குறுகிய காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் இவ்வளவு சிறப்பாக இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த இறைத்தன்மையை நம்ம ஒரு கலைகளோட இணைத்து நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு செயல். இங்கே வர அனைவருக்குமே ஒரே மகிழ்ச்சியாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்கும் பொழுது எப்படி நம்ம ஒரு தாஜ்மஹால் அளவுக்கு நம்ம இதை ஒப்பிட முடியலன்னா கூட அந்த ஒரு பார்வை அது போன்ற ஒரு வெள்ளை கற்களை பயன்படுத்தியிருக்கிறதுனால நமக்கு மிக ஒரு மன அமைதியும் ஒரு அழகும் அதில் தோன்றுறது. ஒரு தூய்மையான எண்ணம். இந்த கற்கள் வெள்ளையாக இருக்கும்போது என்ன தோன்றுறது அப்படின்னா, மனிதனுக்கு இறைத்தன்மையோட தூய்மையை நினைவுபடுத்த வகையில் இருக்குது. அது நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள்லாம் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எங்களோட குடும்பங்களோட சித்தப்பா, சித்தி, மாமா எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க, என்னோட வந்தாங்க. அவங்க எல்லாமே மிக மகிழ்ச்சியாக இந்த இடத்த பார்த்துட்டு வர்றதை எல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக அதை பார்த்தாங்க. இப்போ பார்க்கலாம், நீங்கள் வெறும் ஒரு பொழுதுபோக்குக்காக இந்த செய்திகளை பார்ப்பதை தவிர்த்து இப்போ பாருங்கள், பாதுகாப்பு கருதி அவங்க காவலர்கள்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக அதை தூய்மையாக அவங்க அதை பராமரிக்கிறாங்க. அவங்க பாருங்கள், இன்னும் கிட்டக்கு வந்தோன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எவ்வளவு அழகான அது கோயில்னு தெரியுது பாருங்கள். வெள்ளை பளிங்கு கற்களில் உருவாக்கப்பட்ட அந்த கோயில். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, நான் உள்ளார போய் அந்த கடவுளை கும்பிட போகும்போது அந்த லட்சுமி சிலையும் நாராயணன், அதாவது நம்ம சொல்கிற விஷ்ணுவும் இருக்கிற சிலை உள்ளார இருக்குது. அவங்க அதை வீடியோ, இறைவன் இருக்கிற இடத்த வீடியோ எடுக்கிறதோ இல்லை காட்சிப்படுத்துகிறதோ அவங்க விரும்பலை. அதுவும் சரியான செய்தி தான். அதனால தான் நான் உங்களுக்கு உள்ளார இருக்கிற இறைவன் இடத்தை என்னால் காட்ட முடியல. இருந்தாலும் அதனுடைய எவ்வளவு நேர்த்தியான வடிவமைப்பு என்பதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஒன்றும் சிறிய கோயில் கிடையாது, இது பெரிய கோயில் தான். மிக அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அந்த ராஜஸ்தான் மக்களுடைய கலைத்திறன் இருக்கு இல்லையா, அந்த கலைத்திறன் அப்படியே இருக்குது. அதில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அந்த மார்பிள்னு சொல்கிற வெள்ளை பளிங்குகள் மேலே உள்ள அவங்களுடைய கலைத்திறனை அப்படியே வெளிப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பகுதிக்கு நீங்கள் சென்றால் இந்த காட்சிகளை பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக அமைகிறது. ஏன் மீண்டும் மீண்டும் கூறுறேன்னா, கலைகள் காலத்தை கடந்து வாழ்கிறதுன்றது தான் முக்கியமான செய்தி. நம்ம எப்பொழுதுமே பழமையை தாண்டி ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினைத்து விடக்கூடாது. இந்த காலகட்டத்திலையும் இறை தன்மையின் காரணமாக, இறை பக்தி காரணமாக, அதன் மீது உள்ள பற்றின் காரணமாக உருவாக்கப்படும் இடங்களும் கலைகளும், இதனால் வாழக்கூடிய கலைகளும், இதனால் வாழக்கூடிய கலைஞர்களையும் நாம் பார்க்க முடியும். அதனால் நம்ம இறைத்தன்மை வேறு, கலைகள் வேறுன்றதை நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது என்பதற்கான சாட்சியாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், என்னுடைய மொத்த குடும்பமும் ஒரு அமைதியாகவும் இளைப்பாடுறதையும் நீங்கள் பார்க்கலாம். எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய மொத்த குடும்பத்தோடு நான் இந்த இடத்த பார்த்தது, என்னோடய குடும்பங்கள் அதை பார்த்து ரசிப்பது, அதை நாம் பார்ப்பது, இதுபோல் உங்களுடைய குடும்பத்துடன் இந்த மாதிரியான இடங்களை கண்டு நீங்கள் அவற்றில் உள்ள செய்திகளை நுட்பமாக பார்த்து பயனடைய வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. மீண்டும் இந்த அழகு எங்களை கண்களை விட்டு போகவில்லை. கண்டிப்பாக இந்த பிர்லா மந்திர் ஒரு சிறந்த ஒரு கலைப்படைப்பு என்றே சொல்லலாம். இந்த கலைப்படைப்பு என்றுமே எங்கள் மனதை விட்டு நீங்காது என்பதை நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கும் அப்படித்தான் என்று நாங்கள் நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.